நடிகை குஷ்பு தன்னோட மகள் திருமணத்தை இப்போ கோவால் நடத்தியிருக்காங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தன்னோட மகளுக்கு திருமண பரிசா எவ்வளவு சார நகையை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில வீடியோஸ் அண்ட் நியூஸ் இப்போ சோஷியல் மீடியா முழுக்க ரொம்ப வைரலாக பரவ ஆரம்பிச்சிருக்கு. அதோட விவரத்தை இந்த இதில் பார்க்க போகிறோம். சுந்தர்சி அப்புறம் குஷ்பு இந்த தம்பதிக்கு 2 மகள்கள் இருக்காங்க. இந்த 2 மகள்களில் மூத்த மகள் அவந்திகா. இவங்க 3 பேரும், அதாவது குஷ்போட மகள் 2 பேருமே ஒன்றா சேர்ந்து உடல் எடையை குறைச்சி டயட்டை ஃபாலோ பண்ணி நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோஸ் எல்லாத்தையுமே சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணி ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாங்க. இன்னொரு பக்கம் நடிப்புலேருந்து விலகி இருக்கக்கூடிய குஷ்பு இப்போ அரசியலில் தீவிரமாக ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. அவந்திகா சென்னையை சேர்ந்த மெர்ச்சன்ட் ஆஃபீஸர், அதாவது மெர்ச்சன்ட் நேவி ஆஃபீஸர் ஷவன் அப்படிங்கிறவரை தான் லவ் பண்ணியிருக்காங்க. இவங்க காதல் வீட்டுக்கு தெரிஞ்சதுக்கு பிறகு இரு வீட்டார் சம்மதத்தோட இப்போ கோவாவில் திருமணம் நடக்குது. ஆரம்பத்தில் இந்த திருமணத்தை ரொம்ப எளிமையாக ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி குஷ்பு மகள் அவந்திகா ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, அவந்திகாவுக்கு கூட்டம்னா பிடிக்காதான், கொஞ்சம் அலர்ஜியா. இருந்தாலும் குஷ்பு ஒத்துக்கல. நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய முதல் விசேஷம் நான் எப்படி இவ்வளோ சிம்பிளாக நடத்த முடியும், வேணா ஆட்களை கம்மி பண்ணிட்டு மொத்தமாகவே ஒரு 25 நபர்கள் 30 நபர்கள் வந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் கோவாவில் திருமணம் நடந்திருக்குது. அப்படி இருந்தாலுமே நடிகை த்ரிஷா, நடிகர் சிரஞ்சீவி, நாகார்ஜுனான்னு சொல்லி இன்னொரு பக்கம் பாலிவுட்ல ஜாக்கி ஷெராஃப் பல பிரபலங்கள் கலந்து திருமண விழாவை சிறப்பிச்சிருக்காங்க. அது சம்பந்தமான வீடியோஸ் அண்ட் போட்டோஸும் இப்போ சோஷியல் மீடியா முழுக்க ரொம்ப வைரலாக பரவிட்டு இருக்கு. சென்னையில் ரிசப்ஷன் இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ அப்டேட் வெளியே வந்திருக்கு. அப்படி நடக்கக்கூடிய இந்த ரிசப்ஷனில் கண்டிப்பாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் கலந்துப்பார் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில நம்பத்தகாத வட்டாரம் இப்போ தகவல் கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பொதுவாக தன்னோட மகளுக்கு திருமணம் நடக்குது அப்படின்னா பெற்றோர்கள் ஏதோ அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சில விஷயங்களை திருமண பரிசாவோ சீதனமாவோ கொடுப்பாங்க. ஆனால் அப்படிதான் குஷ்பு அவங்க வீட்டில் நடந்திருக்குது. குஷ்பு அவங்க வீட்டில் தன்னோட பொண்ணுக்கு சில பொருட்களை சீதனமாகவும் சிறுவரிசையாகவும் கொடுக்கும்போது மாப்பிள்ளை வீட்டை சேர்ந்தவங்க அதை வேணாங்கிற மாதிரி மறுத்திருக்காங்க. இருந்தாலும் வேணான்னு சொல்றது உங்க பெருந்தன்மையா இருக்கலாம், கொடுக்கறது எங்களோட கடமை. எங்க பெண்களுக்காக நாங்கள் சேர்த்து வச்சிருக்கக்கூடிய அந்த பொருட்களை கண்டிப்பா அவங்கள்ட்ட ஒப்படைக்கிறதா எங்களோட கடமையா இருக்குங்கிற மாதிரி தன்னோட பெண்ணுக்கு சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும், ஏன்னா குஷ்பு அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போ சாதாரணமாக அவங்க ஃபேமஸ் ஆகலை. 80s இருந்தே அவங்க ஹீரோயின் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி நடிச்சிட்டு இருக்கும்போது பல படங்கள் மூலயமா சொத்துக்களை சேர்த்து நகைகளை சேர்த்து, அதுவும் 2 மகள்கள் பிறந்ததுக்கு பிறகு அவங்களோட ஃபியூச்சர் எதிர்காலத்துக்கு பல விஷயங்களை அப்பவே அவங்க சேமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி சேமிப்பில் சின்ன வயசுலேருந்தே அவங்க டெபாசிட் பண்ணி கொஞ்சமாக சேகரித்த அந்த பணத்தில் பல சவர நகையை தன்னோட பெண்களுக்காக தன் மகளுக்காக சேர்த்துருக்காங்களாம். அதில் மூத்த பொண்ணுக்கு என்ன பங்கு கொடுக்கணுமோ, என்ன ஷேர் வருமோ அந்த சவர நகைகளை அப்படியே கல்யாணத்தன்னைக்கு தன் மகள்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. அதுவும் மனமேடையிலே ஒப்படைச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ தகவல் கிடைச்சிருக்குது. அந்த சவரன் நகையோட மதிப்பு எப்படி பார்த்தாலும் ஒரு 200-300 சவரனுக்கு மேலே இருக்கும் அப்படிங்கிறதும் இது ரொம்ப கம்மி தான். இப்போ சாதாரணமாக ஒரு செலிபிரிட்டியாக இல்லாதவங்க கூட குறைஞ்சது ஒரு 100-150 சவரன் மகளுக்கு திருமண பரிசாக கொடுக்குறாங்க. பல வருஷமாக சினிமாவில் செலிபிரிட்டியாக இருக்கக்கூடிய சுந்தர்சி அப்புறம் குஷ்பு இவங்க 2 பேருமே குறைஞ்சது தன்னோட மகளுக்கு ஒரு 400-500 சவரன் கூட போட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் கிடச்சிருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.